கடையில வருஷம் இங்க வந்து 15 வருஷத்துல ஒரு நாளும் கடையில ஒரு ரூபா காசு கொடுத்து தேங்காய் மாட்டேன் ஃபுல்லாக எல்லாம் போட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி பாப்போம். முளை கிளம்பிட்டேன். உண்மைதான். அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. அச்சு. சரி, இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது எங்களோட அக்கா வீட்டை தான் நாங்கள் நிற்கிறோம். அது வழியில் தான் நிற்கிறோம் ரோட்டில். அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அக்கா இன்றைக்கு வடமையாக வீட்டை வரையில. அப்போ சரி, அப்போ ஏன் வரையில என்று நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்கவும் இல்லை. அப்போ அக்கா வீட்டை போய் கரநாள் ஆகிட்டுது. அப்போ சரி, அப்போ இன்றைக்கு அக்கா வீட்டை போவோம்னு சொல்லி வந்திருக்கேன். நான் அக்காவுக்கு சொல்லவும் இல்லை நான் வரேன்னு சொல்லி. அப்போ நாங்கள் அக்கா வீட்டை போய் அக்கா என்ன செய்கிறான்றதை நாங்கள் போய் பார்ப்போம். அக்காவோட வீடையும் இப்படி இருக்கிறத நாங்கள் அந்த வீடியோவில் காட்டுவோமே நிறையவே. அப்போ நாங்கள் போய் பார்ப்போமே நான் அக்கா வீட்டை என்ன மாதிரின்னு சொல்லி. அப்போ ஆளுக்கு சொல்லலை நாங்கள் இப்போ கால் பண்ணி வாரேன்ட்டு சொல்லவே இல்லை. பார்த்தீங்களா அக்காவோட வீடு அங்கால இருக்குது. நாங்கள் இப்போ இங்கே சைடில் ரோட்டில் நின்று கதைக்கிறோம். அப்போ நாங்கள் அக்கா வீட்டை போய் பார்ப்போம் அப்படி என்ன. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதான் அக்காவோட வீடு. அக்காவோட போவோம். ரெண்டாயிரம் கண்ணனால எப்போ ரெண்டாயிரம் பாரம் என்ன கதவு கூப்பிடுங்க அம்முவை. என் வீட்டை வரையில கேளுங்க. அப்படி நாங்க சொல்லாமலே வந்துட்டாங்க. எனக்கு அப்படி தெரியல. சரி, அதான் வீட்டை விட நான் வேற இல்லை தெரியுமா? அதான் நான் வரையில இப்ப நான் திருநடா காண இட சரி அப்போ போய் கரநாள் தானே போவோம்ண்டு எனக்கு வேலை செய்த மாதிரி வேலை செய்த மாதிரி மூத்த பேர் எப்படி வீங்கி இருக்காங்க. சரியான வேலை செய்து இப்பதான் எல்லாம் டஸ்டா இருக்கண்டா அள்ளி முழுங்கிட்டு நான் நினைக்கவே இல்லை நீங்க வருவீங்க. உண்மையா எதிர்பார்க்கல நான் எதிர்பார்க்க நான் சொல்றேன் லேட்டா போவோம்ட்டு அப்படி பார்த்தேன்னு இல்லாடி நாளை கண்டாலும் போவோம். பழமையா நாளை வாரம் நான் தானே போவோம்ட்டாரு. ஆனா நீங்க சொல்லவே இல்லை. என்ன போனாலும் கொடுத்துருக்கலாம் தானே. என்ன சில பிள்ளை நித்திரையில குழப்ப கூடாது. கொட்டாவில் எப்படி வராஜா? நான் சொன்னேன் ரோசானி கோல் பண்ணி சொல்லுங்க அப்புறம் போக மாட்டேன் சொல்ல. ரோசானி சொன்னிச்சு இல்லை வேணா சொல்ல வேணா நாங்கள் திடீரெண்டு போவோம். அப்படியா தெரியும் வீட்டா நிப்பீங்க உடம்பு போக மாட்டேன். அப்ப ஏன் சொல்லுவானே சும்மா போ 3 சொல்ல போக மாட்டேன். அம்மா பார்க்க வந்ததோ ஆனால் கொஞ்சம் வேலை நடந்திருக்க மாதிரி தெரியுது. இங்கே முத்தமெல்லாம் கூட்டி இருக்கு. அப்படியே காட்டுங்க அக்காட வீடையும். அக்காவின் அழகிய வீடு. ஏன் பேசுவாங்க. முத்தமெல்லாம் கூட்டி கிடக்கு பாருங்க. இதான் பாத்தீங்கன்னா இதான் அக்காட வீடு. உண்மையா சின்ன வீடு தான். ஆனா அக்கா நான் இருக்கிறேன். இங்க ஆள் வந்துட்டா வெளியில. என்னவா நித்திரையோ இல்லாடி ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஓய்வு எடுப்போம் மட்டும் பார்த்தா. ஆனால் வேலை தானே வேலை உண்மைதான். 8 மணி தொடங்க வேலை இன்னும் முடியல. காலையில் 8 மணிக்கோ என்ன சொல்றீங்களா? காலை 8 மணிக்கு தொடங்க வேலை 5 நாள் தொடர்ந்து வேலை தானே. அப்புறம் அதுக்கு பிறகு வந்தால் ஒரு நாள் 2 நாள் தானே வீட்டில் நிற்கிறது. நேற்றும் அப்படித்தான். நேற்று முறை 9 மணிக்கு தொடங்கின வேலை முடிய ஒரு 3-4 மணி ஆயிடுச்சு. அதோட மத்தியில கணக்கா என்னன்னு சொன்னா அவங்களோட சின்ன காணியா இல்லை எவ்வளவு பெரிய காணி பாருங்க காட்டுறேன். பெனங்காய் ஒரு பக்கம் கொட்டி கொண்டு இருக்கு. அப்ப நாங்க இன்றைக்கெல்லாம் சேர்த்து பெனம் பாத்தியும் போடுறதுக்கு இன்றைக்கு இருக்கிறோம். பணம் பாத்தி போட போறீங்களோ? என்னடா எல்லாம் போட்டி முடிஞ்சது தானே. அப்ப போட்டு விட்டோம்னா கிளாங்கண்டான பெரு தானே. அப்ப பணம் பாத்தி இப்ப போட போறீங்களா? ஒண்டே போட போறோம். பெனம் பாத்தி என்ன நிக்கிறதோட போட்டா தானே. அப்ப ஜோவே நாங்கள் அக்காக்களுடைய பணம் பாத்தியும் போட போயிடுமா? அப்ப நாங்க அந்த பணம் பாத்தி போடுறதே முருகா பாப்போம். என்ன வீடியோல காட்டுவோம் என்ன மாதிரியே. இதான் சின்ன குட்டி வசந்த மாளிகையா?
எப்படி இருக்குன்ற பாருங்க. வீடெல்லாம் கழுவி இருக்கீங்களோல? வேலையே தான் இன்னும் தண்ணி காயில ஈரம் அப்படியே நல்ல கண்ணாடி கொண்டு வச்சிருக்கணும். ஆனால் இதுக்குள்ள என்ன லைட் போட்ட மாதிரி ஒரு பல்ப் போண்டது வெளிச்சம் அடிக்குது. பெனங்காய் இருக்கல்லோ, பெனங்காய் விழுந்து எங்க சீட் எல்லாம் உடைச்சிட்டுது. நேற்று பார்க்க மேட்ட முந்தினாட்டம் படிக்க நடு வீட்டுக்கு பெனங்காய் கிடக்குது. என்னட்டு பார்த்தா அது வந்து விழுந்து. ஐயோ கவனம் மாறி தலையில விழுந்துரும். அதுதான் பயந்தான் என்ன செய்யறது. எல்லாமே இந்த சீட் புழுக்க சேதம் அடைஞ்சது பெனங்காய். இதுலயும் ஒரு பெரிய ஓட்டை. ஆனா இப்ப மழைக்கு முன்னுக்கு இத சீட் எதுவும் போடணுமே. சீட் போட்டாலும் திருப்பியும் இது ஒரு சேதம் எடுக்கும் தானே. அப்ப என்ன செய்ய போறீங்க? அதுக்கா இது என்னன்னா பெனமரம் தரிக்கிறோம் நாங்கள் பெர்மிஷன் எடுத்து தானே பெனமரம் தான் தரிக்கணுமா. அப்ப அதால நீ என்ன செய்ய பெர்மிஷன் எடுத்து தான் ஒரு தரிச்சு தான் இது வருஷம் இதே நாங்க மாத்த வருஷம் இருந்து கொண்டு தான் இருக்க போறோம். ஒன்றும் பெனமரத்தை இல்லாம ஆக்க வேணும். எல்லாரும் நாங்கள் எதுவும் தகரங்கள் எதுவும் போட வேண்டி வரும். பின்ன இனி அடுத்தடுத்த மாதங்கள்ல சரியான மழை இல்லோ. மழைக்கு தண்ணி உள்ளதான்றாங்க. அதுதான் இந்த இடப்பட்ட நாள்ல பெய்த மழைக்கும் வீடு முழுக்க தண்ணி தான். என்ன செய்யறது மாத்த இல்லாதானே. அந்த ரீதியில வந்து நாங்களும் மாத்தி விட்டு விட்டால் திரும்பவும் பணங்காப்புல தான் செய்யும். அதனுடைய பணம் செய்ய முடியட்டும் என்று பார்த்தது பணமரத்தை தரிக்கிற பெர்மிஷன் எடுக்க ஏஜி ஆபீஸுக்கு எழுதி கொடுத்த ஜிஎஸ்ல இருந்து லெட்டர் எடுத்து ஜிஎஸ் அதுக்கு பிறகு ஏஜி ஆபீஸுக்கு கொடுத்து தான் எடுக்க. அப்ப அடுத்த வருஷம் செல்லும் போல வந்து பார்க்கவும் போடுமா இது சரி சரிக்கத்தான் உண்மையா வேணுமோ அல்லது இந்த பனைமரம் என்றால் இப்ப பனைமரம் தரிக்கிறதுக்கு அனுமதி இல்ல இந்த ரீதியில வந்து சொல்றாங்க. நீ அவை வந்து எப்ப பாக்குறது தெரியாது. நாங்க நிக்கிற நேரம் வர விடுவேன் அவங்க. ஆனா உண்மையில நீங்க பனைமரம் தரிக்கிறத விட இதுக்கு ஏறும் வேற மாற்று வழி செய்யலாம். ஏண்டா பனைமரம் இருக்கிறபடியா தகரம் போடலாம் நினைக்கிறேன். தகரம் போட்டா நல்லது. அதுலயும் விழுந்தது பல நெளிவுகள். ஆனா இப்படி செய்யலாம். நீங்க சீட்டோண்ட மாத்திட்டு பழைய பெட் எதுவும் இருந்தாலும் தூக்கி மேல போட்டு விட்டீங்கன்னு சொன்னா அந்த பெட்ல விழும் பெருசா சீட்டுக்கு தாக்காது. பாதிப்பு ஏற்படாது. அப்படி என்று சொன்னால் பெட் எதுவும் போடலாம். ஒரு பெட் இப்ப பழைய பெட்ரி எதுவும் இருந்தா கொண்டாலும் பாப்போம். அப்படி என்ன ஐடியா? ஓ ஆனா முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா நீங்க அந்த பனைமரம் தரிக்க கூடாது. மரத்தை உருவாக்குறது எவ்வளவு கஷ்டம். மரம் நாம் உருவாக்கப்பட்ட வாடு எங்களுக்கு தான் தெரியும். சில மரங்களுக்கு நாங்கள் தண்ணி கிணத்துல இருந்து அள்ளி கொண்டு ஊத்தி தான் நாங்க வளர்த்தது. மோட்டார் எடுத்து பைப்லைன் செய்து மோட்டார் எல்லாம் எடுத்துறாங்க. தண்ணி வாடியால ஊத்தி தான் வளர்த்தது. ஓ இங்க பெரிய வாடியால் 2 வாடியால அள்ளி கொண்டு அந்த தூங்கல் ஆனோட ஊத்துறது. மரங்கள் பட்டு போக கூடாது. இப்ப தேங்காய் எல்லாம் சரியான வீட்ல உண்மையா எங்களுக்கு நாங்க கடையில வாங்குறதே தேங்காய் வந்து கடையில வாங்குறது இல்ல. அது ஒரு கடவுள் அந்த ஒரு ஆசீர்வாதம் என்னன்னா தண்ணியும் தேங்காயும் எங்களுக்கு குறைவு. கடையிலே பண்ற இல்லையோ? கடையில ஒரு நாள் நாங்க வேண்டியது கடையில வருஷம் இங்க வந்து 15 வருஷத்துல ஒரு நாளும் கடையில ₹1 காசு கொடுத்து தேங்காய் வேண்டது. என்ன சொல்றீங்களா? விலைன்னு தெரியாது எங்களுக்கு. வெளியில சுத்தவர மரங்கள் ஆனா தேங்காய் சரியான விலை தானே. ஓ நானும் ரொசானி மட்டும் கடைக்கு போனாங்க. போக எங்களுக்கு நிறுத்தி தான் தந்தது. கிலோ எவ்வளவு கேட்டா 250 ரூபாய் தான் சொன்னேன். கிலோ 250 ரூபாய். எங்களுக்கு ஒரு நாளைக்கு 3 நாளைக்கு தேங்காய் வேணும் போலடாது. ஓ ஆனா என்ன நான் இப்படி எடுத்துக்கொண்டிருக்கவே அங்க வெளிச்சம் அடிக்குது பாருங்க. அப்படி அந்த பெரிய ஓட்டை பனைமரம் தெரியுதுடா என்ன வெளியில தெரியுது. தகரம் எல்லாம் வச்சு விட்டுறாங்க. ஆரம்பத்துல வெடிச்சு கிடக்கு. அப்படியே ஃபுல்லா வெடிச்சு லோட்டக்கல் எல்லாம் வச்சு படிவா செய்திருக்கேன். நாங்க பார்த்தோம்னா இது எங்களோட முருங்கை மரம். இப்படி எல்லாம் முத்தி எல்லாம் கிடக்கு. நாங்க விதைக்கி விட்டுருக்கிறோம். நல்லா முத்திட்டேன். விதைக்கி விட்டுருக்கீங்களோ? அதே பிஞ்சா இருக்கிறதால இது நாங்கள் தேவையான நேரம் எடுத்துக்கொள்ளலாம். எனக்கு எடுத்துக்கொள்ளலாம். இதே மாதிரி பார்த்தா மேலே இந்த இதெல்லாம் நல்ல விதையா வந்துட்டு ஆயக்கூடியதா நல்ல பெருசா இருக்கு. இது அந்த காயில இருந்து காயில இப்படித்தான் இருக்கு. என்ன முழுக்க நிறைய இருக்கு போல. இது ஃபுல்லா இருக்குது. அப்படியே சின்ன கண்டுகளை எங்களுக்கு 2 கண்டை தாங்க விதையா போட்டு விட்டால் இனி கண்டுகளா என்னடா நாங்கள் தடியை வைக்கிற விட கண்டு வைக்கல கொஞ்சம் வீரியமா காய்க்குமா.
ஆனால் நல்ல நீள முருங்கைக்காரா என்ன இங்க பாருங்க பிஞ்சே எவ்வளோ நீளம் நல்ல பெரிய நீள முருங்கைக்காய். இப்போ சீட்டுக்கு மேலேயும் இருக்கோ? சீட்டுக்கு மேலான என்னண்டு எடுக்கிறேன் நீங்கள் அப்போ? அது அப்படியே கிட்ட வெட்டி காய். சரி சரி, இஞ்சாலையும் காய்ச்சி இருக்கு. அப்படியே முருங்கைக்காய் நல்ல ஒரு குட்டி பிளாக் மாமரம். இது கருத்த குழம்பாண்ணே? காய்க்க வலிக்குது. இதில் இதை சொல்ல வேணும் அப்படின்னு சொன்னால் இது காய்க்கைகளை வந்து ஒரு 3 வயதுக்குள்ளே கையால் தொடலாம். அந்த அப்போ அந்த மட்டத்திலாம் காய்க்க வலிக்கிட்டேன். சரியா? காய்க்கிறது நீ மோட்டரை போட்டு அடித்தா தண்ணி இறைக்கலாமேண்ணே? அதே மாதிரி அந்த சைக்கிள்லேயும் 2 தண்ணி இருக்கு. அங்காள பக்கமேண்ணே? அப்போ இங்கே ஏதோ ஒரு மரம் ஒன்று இருக்குன்னு சொன்னீங்களா என்ன? இதில் இந்த முழுநெல்லி பெருநெல்லி மரம். ஓ, பெருநெல்லி ஏண்ணே? பெருநெல்லி இருக்குது. மற்றது இதில் தென்னையும் வச்சிருக்கிறோம். ஆனால் பரவாயில்ல, இங்கால நிறைய தென்னை வச்சிருக்கிறீல்ல? இப்போ 15 வருஷமாக தேங்காய வேண்டியில இப்போ இதுவும் காய்க்க வலிக்கிட்டா கடைக்கும் கொடுக்கலாம் போல. இதான் அந்த முழு நெல்லி ஏண்ணே? காய்க்கு வரா என்ன இது? இன்னும் காய்க்க வலிக்கிடையில் லைட்டாக பூ பூத்த மாதிரி இருந்தது, பிறகு காணிக்கிட்டேன். ஆனால் காய்க்க வலிக்கிட்டா சூப்பர் ஏண்ணே? இந்த மாதிரியில் ஒரு பிரச்சனை என்னென்னா பூக்கும் நிறைய. காய் ஏன் அப்படி? காரணம் வந்து எனக்குன்னா பிள்ளைங்க கொள்ளைறேன். இதுக்கு சம்பந்தம் இதை என்ன செய்யலாம்னு சொல்லி பார்க்குறோம். நீங்கள் கமெண்ட்ல சொன்னீங்கண்டா நாங்கள் அதுக்கு அப்படி செய்தோம்னால் எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. என்னண்டு பூக்கு தான் நான் காய் வருது இல்லை? நிறைய பூ பூக்கும். அப்படியா? பூத்து பூத்து உதிர்வா தான் ரெடியாக்குறாங்க. பசலில் தான் இப்போ காணாதோ என்ன? ஆனால் இங்கே இதுலேயும் இது கொஞ்சம் பசலை போட்டு பார்த்தேன். சின்ன பூ ஒன்று இருக்கேண்ணே? இது நீ விரிவாக வருது. காய் வருது இல்லை. அங்கே கொய்யா கண்டு வெள்ளி வச்சது. அது கொய்யா கண்டு சின்னம் தானே. இது என்ன கொய்யாரா என்ன? 3 மாதம் வருது. இது கிலோ கணக்கில் நிற்கும்னு சொல்லுவாங்க. பெருங்கொய்யா. பரவாயில்ல, சின்ன சின்ன இதுகள் எல்லாம் தோட்டங்கள் வச்சிருக்கிறீங்களா? அதுதான் பாதுகாக்கிறதுக்கு நேரம் இல்லை. அப்படியே இங்காலே நல்ல தென்னை இல்லைண்ணா? வேப்ப மரம் நிற்கிது. பெரிய தென்னை நல்ல 2 வேம்பு நிற்கிது என்னடா என்ன? 4 வேம்புக்கு தண்ணி. இதில் எக்கச்சக்கமான பணங்காலாம் விழுந்து விடாக்கு. அது இதில் தானே எடுத்துக்கொண்டு பாத்தி போட போகிறேன். இல்லை அட ஒன்று சேர்த்து வச்சிருக்கிறேன். இந்த இதில் எல்லாம் நல்ல தேங்காய் வச்சிருக்கிறீங்க. ஒரு மரத்துக்கு 250 ரூபாயாம். இங்கே இங்காலயம் வச்சிருக்கேன் நல்ல தேங்காய் கிடக்கு. ஒரு 15 தேங்காய் கிட்ட இங்கே இங்காலயம் இருக்கு. உஷானி போய் ஒரு 10 தேங்காய் கொண்டு போகலாம். அங்கால ஒரு 20 தேங்காய் கிடக்கு, இங்கால ஒரு 10 தேங்காய் இருக்கு. தேங்காய் உண்மையில சொன்ன மாதிரி தேங்காய்க்கு பஞ்சம் இல்லையா? ஓ, அம்மாவும் சொல்லி கொண்டு தேங்காய் வேண்டணுமாண்டு. இப்போ என்ன காரணம் நாங்கள் முழுசா போட்டால் முடிச்சோம்னால அது வராது தானே. இலக்கியில் கரைச்சலாக இருக்கும், அடுக்கிறதும் கஷ்டமாக இருக்கும். அதன் அப்படியான அப்படி நான் உடைச்சு போட்டால் நிறைய பணங்காய் தான் விழுந்துருக்கேண்ணே. 2 பணத்து பணங்க நாங்கள் எடுக்கிற இல்லை தானே. எடுக்காத காரணம் என்னன்னு சொன்னால் வவ்வாலுகள் அதுகள் கொஞ்சம் அடிக்கிறதுனால. ஆனால் நல்ல பாணி ஏண்ணே இந்த பனம்பழம்? நல்ல பாணி. பனைமரத்தில் ஒன்றும் அந்த கழிவுன்றது ஒன்றும் இல்லைண்ணே? ஒன்றுமே இல்லை. அப்படி ஒரு பனையை நீங்கள் வெட்டுறதுக்கு முடிவு எடுத்துருக்கீங்களே 2 பேரும்? இந்த இதால் தான் அப்படியே விழுகுதுண்ணே. மேலே அப்படியே விழுந்துருக்கும். பின்ன யாழ்ப்பாணம் மண்டாலே பனம் பழம் தானே ஃபேமஸ். பாரம்பரிய முறைன்ட்டு தான் சொல்லலாம். இங்கே இப்போ முளை கிளம்பிட்டு தானாகவே அப்படியே உடைச்சி கொண்டு வந்துட்டேண்ணே. ஈரத்தன்மை இருந்ததால முளை கிளம்பி வந்துட்டு இப்போ இவ்வளோத்தையும் அப்படியே அங்கோண்டே போடணுமேண்ணே. அப்போ போட்டாத பிறகு அப்படி போடுறவன்ட்டு பார்ப்போம். இதெல்லாம் உண்மையில் ஒரு அரிசி தான் கிடைக்கிறது. அந்தந்த டைமில் கிடைக்குமோ எடுத்து சாப்பிட்டா தான். ஒவ்வொரு சீசனுக்கு தானே. இது நாங்கள் செயற்கையாக ஒன்றும் செய்யலாது, இயற்கையாகவே விளையிறது ஒன்று தான். ஓ, இப்போ நான் இதில் ஃபுல்லாக அடிக்கிட்டு அதில் ஒன்றே போடுவோமே, கொட்டுவோம். இதுலேயே போட போகிறீங்க? சரி, அப்படியே இல்லை கொட்டுவோமே. கொட்டிட்டு இவ்வளோத்துக்கிட்டே போட போகிறீங்க?
இதில் அப்படியே போட போகிறேன். நீ பாத்தி போடணும், போட்டுட்டு தான் அதுக்கு மேலால். சரி, இப்போ பணம் பாத்தி போடுறீங்களோ? பணம் பாத்தி போட போடு. ஆ, சின்ன பாத்தி தானே, கொஞ்சம் தானே கொட்ட விடாது. சின்னந்தானோ? அப்படியே என்ன பெட்டியாக வெட்டணுமோ? என்ன காரணம்னா கொஞ்சம் உயர்த்தி போட்டோம்னா தான் கிண்டுறதுக்கு சுகமாக இருக்கும். கிண்டி எடுக்கிறதுக்கு சுகமாக இருக்குமே. கீழே இறங்கி சென்றால் கிணத்துல கிண்டுற கஷ்டம் தான். அதுக்காக தான் கொஞ்சம் உயர்த்தி போடுவோம். சரி சரி, அப்போ இப்படியே வெட்டி நீ புட்டி மாதிரி அடிக்கணுமே என்ன? பாத்தி மாதிரி வேணே நெருப்பாக தான் நிற்கிறீங்களா? நேரம் பொண்ணான வேணே சவலடி வேலைக்கெல்லாம் போயிருக்கீங்களாண்ணா? அதுதானே. இப்போ நாங்கள் எடுத்து வச்சிருக்கிற பனம்பழம் இவ்வளோ தானே? எவ்வளோ கேட்ட மாதிரி நாங்கள் பாத்தி போட போகிறோம். எப்போ எடுக்கலாம் இது? அப்போ 3 மாதம் சரியான பாவனைன்னு சொன்னால், அதாவது நாங்கள் வடிவா தண்ணி அடித்து வடிவா எடுப்போம்னு சொன்னால் 3 மாதம் வேணும் மேனே. சரியா 3 மாதத்தால கிடங்கு கொடுங்கலாம். 3 மாதம் சொல்கிறது இங்கே 3.5 மாதம் 4 மாதம் தான் ஆகும். அப்படி சரி, குறைஞ்ச ஒரு 3.5 மாதத்துக்குள்ள எடுத்தாலும் காணும். அதோட ஏன்னா இப்போ பழைய காலத்து முதல் இருந்த ஆக்கள் எல்லாம் இந்த பணங்கள் அங்கே போட்டு ஒடியல் எல்லாம் சாப்பாடு என்ன. இப்போ நாங்கள் வந்து பீஸா, பர்கர், என்ன இதுகள், என்ன கேஎஃப்சி சிக்கன் அதுகளை தேடுகிறோம். கேஎஃப்சி சிக்கன் என்னட்டு தெரியாது, பீஸா பர்கர் என்னட்டு தெரியாது. ஆனால் அதை கிட்ட விலமாக இருந்தாங்க. இப்போ 43 வயது தான் எனக்கு ஒரு 2 சாவலடிக்கே கலைக்குதா? அப்பெல்லாம் வேலையை செய்து பார்க்க சாதாரணமாக செய்துட்டு போவாங்க. அதுதானே காரணம் என்ன, நாங்கள் சாப்பிட்ற சாப்பாடுகள் அப்படி கிழங்கு அவிச்சு காய வச்சோ போட்டு சீனி தேங்காய் போட்டு குழச்சி சாப்பிடலாம். ஒரு களிக்கு வேணும், இது கூழுக்கு வேணும்னு சொன்னால் பச்சையாக எடுத்து காய வச்சு அது திரும்ப மிஷினுக்கு கொடுத்து நாங்கள் இடிச்சோ எடுக்கலாம். எடுத்து அதை நாங்கள் கூழ் காய்ச்சலாம். ஆனால் அப்படி சாப்பிட்டாக்கலான்றானே இப்போ கொஞ்சம் நல்ல இப்பயும் இருக்கிறீங்க மேனே. ஆக குறைஞ்சது 90-100 வயதுக்கு பிறகுதானே அந்த காலத்தாக மரணம்ன்றது ஒன்றே. இப்போ 50-55 வயதுலேயே ஆக்கள் காண கிடைக்கும். 40-45 இங்கே ஹார்ட் அட்டாக் எல்லாம் வருது ஆக்களுக்கு. என்ன எல்லா வருத்தங்களும் தேவையான என்னென்ன வருத்தமோ எல்லாம் அறியாத வருத்தங்கள் எல்லாம் வந்து அந்த நேரத்தில் கொலஸ்ட்ரால்டா என்னென்னு தெரியாது, பிரஷர்ண்டா என்னென்னு தெரியாது, டயபெட்டிக்ண்டா என்னென்னு தெரியாது. ஆனால் இந்த காலத்தில் எல்லாம் நோமலா போய் அதோட ஏன்றானே இப்போ அவியல் செய்த மாதிரி நாங்களும் சாப்பிடலாம் தானே? சாப்பிடலாமா? செய்தாரு அதுதான் ஒரு பிரச்சனை. என்ன எங்கட இப்போ வேலை வட்டிகளுக்கு போய் வரவே எங்களுக்கு டைம் சரி சரியா போகுது. சாதாரணமாக சொல்லுவோம் என்னென்று ஒடியல் மாப்பிரட்டல் பணங்கு கொட்டி எடுத்து எவ்வளோ பாடுபடணும். சரி, அப்போ நாங்கள் பாத்திய ராயனை போட்டு கொண்டிருக்கேன். நீ பாத்தி போடுறத பார்ப்போம். என்ன மண்ணெல்லாம் புட்டியை அடித்து கொண்டிருக்கார். இப்படி தான் எடுக்கணும். என்ன சும்மாவும் போடு சில பேர் அடிக்கி போட்டோம்னு சொன்னால் சேஃபாக வரும், ஒன்றும் மிஸ் ஆகாது. இதில் இருக்கிறது அவ்வளோத்தையும் அப்படியே அங்கே அடுக்கணும். என்ன சரி, இப்போ தான் அடுக்கி கொண்டிருக்கிறான். இப்போ ஃபுல்லாக அடுக்குனாக்கு பிறகு பார்ப்போமே நான் போட்ட பிறகு அப்படியே இஞ்சாலைவா பார்த்தீங்கன்னா இங்கே கொய்யா கண்டுக்கு தண்ணி அடித்து கொண்டிருக்கா ஹோஸ் பைப்பில். இங்கே நல்ல ஒரு கொய்யா கண்டு இங்கே 2 பேரும் நல்ல கொய்யா கண்டுக்கு தண்ணி அடிக்கணும். பாப்போம் தண்ணி ஏண்டா காணுமா மக்களுக்கு 2 பேருக்கும். சரி காணும் மேன காணும் வேணாம். சரி பார்த்தீங்கண்டா இங்கே ஃபுல்லாக எல்லாம் அப்படியே பணம் பாத்தி ஃபுல்லாக எல்லாம் போட்டாச்சு. பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சொல்லி அப்படியே சூப்பராக நீட்டாக அடுக்கி வச்சுருக்கார். அப்படியே இதுக்கு மேலே என்ன செய்யணும்டா? என்ன மண் போட்டு மூடணும் மேன. மண்ணை போட்டு மண் போட்டு மூடிட்டு மேலால ஒலையில் அடிச்சுக்கிறோம். என்னவா காயாமல் தண்ணி அடிச்சு விட்டோம்னா தன்மை வந்து கொஞ்சம் வெயில் கூட தானே தன்மை காயாமல் இருக்கிறதா மேலால கொஞ்சம் ஒலையில் மண் ஃபுல்லாக போட்டு மூடி போட்டு தண்ணி அடிச்சு போட்டு மூடி. ஆனால் ஈரமும் இருந்தால் நல்ல மேன கிழங்கு வைக்குமா? சரி, அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாம் அப்படியே பாத்தி எல்லாம் போட்டு எல்லாம் ஃபுல்லாக ஆள் அப்படியே மூடியாச்சு. அப்படியே மூடியாச்சு. என்னடா என்ன இன்றைக்கு நல்ல வேலையாக போயிட்டு பாத்தி போடுறது. உயரமாக வந்துட்டேண்ணே. அப்போ இனி நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு பிறகு எடுப்போம். கிண்டச்சேரி ஏண்ணா இப்போ 3 மாதத்துக்கு பிறகு கிண்டி கிழங்கு எடுத்துருக்கா சாப்பிட்டு பார்க்கணும். கிழங்கையும் சாப்பிட்டு ஒடியலாக மறைச்சி பார்க்கணும். ஒடியல்மா
சரி அப்படியே பார்த்தீங்கன்னா இன்றைக்கு அப்படியே ராயனை விட்ட வந்தாங்க. என்னடா விட்ட காணையில் சொல்லி இப்போ இங்கே வந்தாங்க. உண்மையில் அவைகளுக்கு நல்ல வெயில் இன்றைக்கு. இன்றைக்கு லீவ் பண்ணபடியா ஞாயிற்றுக்கிழமை வந்தால் ரெஸ்ட்டாக இருக்கலாம்னு யோசிக்கிறது. ஆனால் ரெஸ்ட்டாக இருந்த மாதிரி இல்லைன்னு அண்டு தான் வேலை கூட வேறு இருக்கும். அப்போ நாங்களும் இன்றைக்கு பணம் பார்த்தி ராயனை கூட்டவர். அப்போ பணம் பார்த்திலாம் நாங்கள் எடுத்துனாங்க. இன்றைக்கும் எப்படி செய்கிறேன்னு சொல்லி நாங்கள் பணம் பார்த்தி போடுறோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. ஓகே, இதோட எங்களோட வீடியோ நாங்கள் முடிச்சு கொள்ள போகிறோம். எங்களோட வீடியோ பார்க்குற நீங்கள் மறக்காமலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற நீங்கள்ட்டு சொன்னால் மறக்காமலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோக்கள் எல்லாமே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, நாங்கள் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.